அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து என்ன விலாகுனா ரம்ஜானுக்கு ட்ரெஸ் எடுக்க போன விலாக் தான் போட்டிருக்குறோம். அது கூடவே வந்து ரம்ஜான் செலிப்ரேஷன் வீடியோவும் அது கூட ஒன்றே ஜாயின் பண்ணியிருக்கிறேன். வாங்க பார்க்கலாம். கை விட்டுச்சு நானே அதை பார்த்துட்டு செட் ஆகலாம் பார்த்து சொல்லிட்டேன். நாங்கள் கடைக்கில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து குழந்தைகளுக்கெல்லாம் ட்ரெஸ் எடுத்துடலான்ட்டு குழந்தைகளோட கலெக்ஷன் எல்லாம் பார்க்குறதுக்கு வந்துட்டோம். மருமகள் வந்து பிளாக்கில் தான் எடுக்கணும்னு சொல்லி பிளாக் கலரில் எல்லாம் பார்த்துட்ருக்குறா. என் பேத்திக்கெல்லாம் எடுத்து பார்த்துட்ருக்குறோம். பிளாக் கலரில் தான் பார்த்துட்ருக்குறோம். எல்லா ட்ரெஸ்ஸுமே சூப்பராக இருந்தது. கலெக்ஷனும் எல்லாம் நிறையாவும் வச்சுருந்தாங்க. எல்லாம் போட்டு போட்டு ஒவ்வொன்றா பார்த்துட்ருக்குறோம். அம்மாவை பாரு வீட்டுல எந்திரி சப்பா இந்த ட்ரெஸ்ஸில் வந்து ஒன்று செலெக்ஷன் பண்ணி ஒன்று பேத்திக்கு எடுத்துட்டோம். நாங்கள் எடுத்துகிட்டு அடுத்து ரெண்டாவது வந்து ஒவ்வொரு பேத்திகளுக்கு வந்து கலெக்ஷன் பார்த்துட்டே இருக்கிறோம். பேரம் பேத்திகளுக்கெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து சாரீ வந்து செலெக்ஷன் பண்ணுறதுக்கு வேண்டி கீழே சாரியோட செக்ஷனுக்கெல்லாம் வந்து ஒவ்வொரு பார்த்துட்ருக்குறோம். நிறைய கலெக்ஷன் எல்லாம் இருந்தது. எல்லாம் பார்த்து ஒவ்வொன்றா எடுத்துகிட்ருக்குறோம். நிறைய கொஞ்சம் சாரீஸ் எல்லாம் எடுக்க வேண்டியது இருந்தது. அதனால் வந்து எல்லாம் எடுத்து பார்த்துட்ருக்கோம். ஒவ்வொன்றா பார்த்துட்ருக்குறோம். எல்லா கலெக்ஷனும் முடிச்சுட்டு என் பேத்தி வந்து வீட்டில் படுத்துக்க நினச்சிக்காதீங்க. டயர்டாகி தான் அவளே துணிக்கட்டில் அவளே படுத்துட்டு அந்த அளவுக்கு நாங்கள் அப்படி சுற்றிக்கிட்டு இருந்துருக்குறோம். எந்த அளவுக்கு வீட்டில் படுத்து ஃபோனே நோண்டிகிட்டு இருக்கிற மாதிரி கடையில் உட்காந்து படுத்து நோண்டிகிட்டு இருக்கிறா பாருங்க. அதோட நோம்பு திறக்கிற டைம் ஆயிடுச்சு. நாங்கள் நோம்பு திறக்கிறதுக்கு அங்கேயே எல்லாம் கீழே எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருந்தோம். நாங்கள் டக்குன்னு கீழே போய் நோம்பு திறந்துட்டு வீட்டுக்கு வரும்போது சீப் அண்ட் பெஸ்ட்டு நாங்கள் பிரியாணி, கடாய் சிக்கன், பரோட்டா எல்லாமே வீட்டிலே வாங்கிட்டு வந்துட்டு நாங்கள் வீட்டிலே வந்து நாங்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டோம். ரொம்ப லேட்டானதுனால நாங்கள் வீட்டுக்கே வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்ருக்குறோம். எல்லாம் பரோட்டாவெல்லாம் கொதிக்க இருந்தது. இதெல்லாம் சாப்பிட்டுட்டோம். நாங்கள் 23,000 ரூபாய்க்கு நாங்கள் ட்ரெஸ் எல்லாம் எடுத்ததுக்கு வந்து எங்களுக்கு வந்து இந்த கிஃப்ட்டு கிடச்சிது. 2 கிஃப்ட்டை வாங்கிக்கிற சொன்னாங்க. பணியாரக்கல்லும் நான்ஸ்டிக் தோசைக்கல்லும் வாங்கிக்கிற சொன்னாங்க. நாங்கள் வேணான்ட்டு ஒரே கிஃப்டாக போதுன்னு சொல்லி 7.5 லிட்டர் குக்கர் வாங்கிட்டு வந்துட்டோம். 23,000 ரூபாய்க்கு எடுத்ததுக்கு இந்த குக்கர் எங்களுக்கு ஃப்ரீயாக கிடச்சி கிஃப்ட்டு கொடுத்தாங்க. அது கூட வந்து மீஷோவில் கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் ஆர்டர் போட்டிருந்தோம். அதே வந்து அன்பாக்சிங் வீடியோ இது கூட ஜாயின் பண்ணியிருக்கிறேன். இது வந்த ட்ரெஸ்ஸுமே எல்லாமே சூப்பராக இருந்தது. எல்லாம் வந்து ரஃப் யூஸுக்கு வேண்டி வீட்டில் சும்மா போடுறதுக்கு வேண்டி அது கொஞ்சம் போட்டிருந்தோம். எப்போவுமே வந்து நான் ஷாப்பிங் வீடியோ ஃபஸ்ட்டே நான் போட்டுருவேன். இந்த இடம் கொஞ்சம் லேட்டானனால ஷாப்பிங் வீடியோவும் ரம்ஜான் விலாகும் எல்லாம் சேர்த்து நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள். மீஷோவில் ஆர்டர் பண்ண துணி வந்து ஒவ்வொன்றா வந்து குழந்தைகளுக்கு போட்டு பார்த்துட்ருக்குறோம் கரெக்டாக இருக்கான்னு. ஆனால் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. அந்த வீடியோவும் அது கூட அப்லோட் பண்ணியிருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாம். அதுக்கப்புறம் வந்து ரம்ஜான் விலாக்கு வந்துருச்சு. காலையில் டிஃபன் செய்கிற வேலை. இது வந்து காலையில் வந்து தொழுதுட்டு வர்றவங்களுக்கு பாயசம் கொடுக்குறதுக்கு வேண்டி பாயசம் வச்சிட்ருக்கிறேன். ஃபஸ்ட்டு காலையில் இருந்துச்சு. இன்றைக்கி ரம்ஜான் அன்றைக்கி காலையில் எங்கள் வீட்டில் வந்து காலையில் பாயாசம், அதுக்கப்புறம் வந்து பூரி சுட்டு மட்டன் குருமா வச்சுருந்தோம். டிஃபன் காலையில் அதுதான் ரெடி பண்ணியிருந்தோம். அதெல்லாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு தொழுதுட்டு வரக்குள்ளே எல்லாம் பரத்தி வச்சிடலான்னு சொல்லி எல்லாம் பரத்தி ரெடி பண்ணி வச்சிட்ருக்கிறேன். நாங்களும் எல்லாம் தொழுதுட்டு நான் வர்றக்குள்ளே அவங்களுக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நான் காலையில் டிஃபன் மட்டும் எல்லாம் வீட்டிலே செஞ்சுட்டோம். நாங்கள்
மதியானம் லஞ்சுக்கு வந்து நாங்கள் வீட்டில் செய்யறதுக்கு நிற்கலை, கொஞ்சம் கேட்ரிங்கில் ஆர்டர் பண்ணி நாங்கள் பிரியாணி, மட்டன் பிரியாணி, அதுக்கப்புறம் தால்ச்சா, தயிர் சட்னி எல்லாமே ஆர்டர் போட்டு வந்துடுச்சு, எல்லாம் வாங்கிட்டோம். 65 மட்டும் வீட்டிலே நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். நாங்கள் அது கூட பூசணிக்காய் அல்வா இந்த மாதிரி எல்லாமே நாங்கள் வந்து பூசணிக்காய் அல்வாவெல்லாம் நாங்கள் கடையில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினோம். இந்த வருஷம் வந்து ரம்ஜான் வந்து நல்லபடியாக பெருநாள் வந்து சூப்பராக அமைஞ்சுது. எல்லாம் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு வேண்டி அதெல்லாம் வெளியே நாங்கள் ஆர்டர் போட்டு வாங்கி கொடுக்க வேண்டியவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டோம். ஹாட் பாக்ஸ்லாம் நல்லா சூப்பராக வந்து எல்லாம் பேக்கிங் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அந்த பிரியாணி வந்து நல்லா சாயந்தரம் வரைக்கும் அவ்வளோ சூடாக இருந்தது. அந்த பிரியாணி எல்லாமே டேஸ்ட்டாக இருந்தது. எல்லாம் சாப்பாடுலாம் நல்லா சரியான டேஸ்ட்டாக இருந்தது. சில்லி மட்டும் நாங்கள் வீட்டிலே ரெடி பண்ணி எல்லாம் பேக்கிங் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் கொடுத்துட்ருக்குறோம். இது வந்து கத்திரிக்காய் கட்டான்னு சொல்லி அதுவும் தனியாக வாங்கியிருந்தோம். அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. அது எல்லாமே போட்டு அலுவா டப்பாவில் போடுறவங்க டப்பாவில் எல்லாமே போட்டு பேக்கிங் பண்ணி எல்லாம் கொடுத்துருக்கு ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். எல்லாம் பேக்கிங் எல்லாம் ரெடியாகிடுச்சு. இந்த தடவை ரம்ஜான் வந்து சிறப்பாக நல்லபடியாக முடிஞ்சுது. இது கூட ஃபோட்டோஸும் ஜாயின் பண்ணியிருக்கிறேன். இந்த ஃபுல் வீடியோ பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.